எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா மேடையில் வீட்டிற்கும் பார்த்திபன் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாரும் ஆக்டர்ஸ், என்னோட குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க. தளபதி சார் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரன் அன்பான வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது இல்லையா? 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது. யாருக்கு தெரியும் இது 22 இயர்ஸ் முன்னாடி நம்ம நடிக்கும்போது? யாராவதுக்கு தெரியுமா? பார்த்திபன் சார் தெரியுமா நமக்கு? இந்த ஃபில்ம் மீண்டும் ஒரு டைம் ரிலீஸ் ஆகும். 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும். நாங்கள் இதை பற்றி பேசுவோம். இட்ஸ் அ மிரக்கிள். நான் நினைக்கிறேன் இது ஒரு மிரக்கிளான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். இது எதுவுமே நம்ம நினச்சதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மிரக்கிள் மாதிரி ஒரு மேஜிக் நடந்துட்டுருக்கு. அப்பவும் நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது. So it is a very, very beautiful moment and we should all celebrate it. And we should applaud and give claps to the producer. Please clap your hands. Please. ஏன்னா நல்ல clap பண்ணுங்க. ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம். எப்போவுமே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா? பிரசவம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல். அது 22 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் ரெடி பண்ணி அது வெற்றியை பார்த்து மறுபடியும் 22 இயர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணுறாரு பாருங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ரியலி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய சாதனை. அட்லீஸ்ட் நாம் ஒருத்தர் பார்க்குறோமே. இப்போ பாருங்களேன், வி ஆர் ரீயூனைட்டிங். அட்லீஸ்ட் ஐ கேன் see you. 22 வருஷம் அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். எவ்வளவோ வருஷம் கழிச்சிட்டு பார்த்திபன் சாரை பார்க்குறேன். எவ்வளோ 22 வருஷம் கழிச்சிட்டு இந்த குட்டி குழந்தைங்கள பார்க்குறேன். எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. இட் இஸ் சச் அ மேஜிக்கல் மூமெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த மேஜிக் மறுபடியும் நம்ம இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஆமாம், டிவியில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேறு இல்லையா? ஸோ லெட் அஸ் பிரிங் இட் அவுட். ஆல் தீஸ் குட் ஃபில்ம்ஸ் லெட் அஸ் பிரிங் இட் அவுட் அண்ட் கிவ் இட் டு திஸ் நியூ ஜெனரேஷன். ஸோ தட் அவங்க ஏதாவது இதிலிருந்து கற்றுக்க முடியும். ஸோ ஐ தேங்க் த ப்ரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் தங்கர் பச்சான் சார். ஏன்னா அவர் கூட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கிளாசிக் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன் சார் கூட. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கோட்டையில் தங்கர் பச்சான் சார் தான் கேமராமேன். நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு படம். நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருச்சு. எனக்கு பெரிய பேர். என்னோடய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே காதல் கோட்டை. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி கூட ஒரு சூப்பர் ஃபில்ம். எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இது வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபில்ம்னு சொன்னால் மறுமலர்ச்சி. அதுலேயும் தங்கர் பச்சன் சார் கேமராமேன். அதுக்கப்புறம் பாரதி, மகாகவி பாரதியார் மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் செல்லம்மாவா எனக்கு நடிக்க சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். நான் ஷூட்டிங் பண்ணுறேன், விஜிபி ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணும்போது டைரக்டர் சாரும் தங்கர் பச்சன் சாரும் லொக்கேஷனில் நீங்கள் செல்லம்மாவா நடிக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு செல்லம்மா கூட எனக்கு தெரியல. எனக்கு அதையெல்லாம் எதுவுமே தெரியல. இல்லை, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறோம், இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் டைரக்டர், எக்ஸலண்ட் ரைட்டர். அவரோட கேமரா வரைக்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும். அவரோட கேமராவில் மேக்கப் போட வேண்டியதே இல்லை. அப்படியே வந்தோமா ஷூட்டிங் பண்ணோமா அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான ஃபீலிங்ஸோட விளையாடுற ஒரு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர். ஐல் சே பேசிக்கலி ஹீஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி கிளாசிக் ஃபில்ம்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால இந்த அழகியோட கதை எனக்கு சொன்னார். அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக இருக்கிறோம். தேவயானி இந்த மாதிரி இருக்குது, வளர்மதி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ், என்ன லவ் இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன, அவள் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த கதாபாத்திரம், அவளோட அந்த க்ளோரி, அவளோட அந்த சேர், அது சேராக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவள் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறா. அது அவ்வளோ அவளுக்கு வந்து ப்ரெஷஸாக இருக்குது. அது எல்லா லேடிஸ்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரூவான ஒரு கதாபாத்திரம் வளர்மதி. அது சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படி சொன்னேன். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு சார் மேலே, அவரோட படைப்பு மேலே. ஸோ இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மறுபடியும் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் போய் குடும்பத்தோட என்னோட டாட்டர்ஸோட சேர்த்து பார்க்க போகிறேன். யோசிச்சு பாருங்க, அப்போ அவங்க இல்லவே இல்லை, இப்போ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு படம் மறுபடியும் நம்மளோட படம் தேட்டரில் வரும்போது அதை மீண்டும் பார்க்குற ஒரு தருணம் இருக்குது. இட் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபீலிங். இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க, எல்லாரும் வர வைங்க தேட்டரில். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார், சார் கூட நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபிலிம்ஸும் ஹிட்டு தான் இல்லையா சார்? அழகிக்கு முன்னாடி நிறைய படங்கள், எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணியிருக்கோம். அழகி கூட ஒரு பெரிய வெற்றி படம். அவரோட சப்போர்ட், அவரோட அந்த என்ன சொல்கிறது, எக்ஸலண்ட் ஒரு கோ ஆர்டிஸ்டாக நாங்கள் பண்ண அத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹிட்டாக, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது. ஸோ அதில் அழகி கூட. அப்புறம் ஒரு கேள்வி நான் பார்த்திபன் சார் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார், இல்லை தனந்தா பிடிக்குமா? யார் மேலே உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க. இப்போ முடிவு பண்ணிடலாம், இது தப்பான விஷயம் சொல்லுங்க. எனக்கு இப்போ எல்லாரும் அது சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது. என்னடா இது, இது நமக்கு தெரியணுமே. அதனால அப்போ நான் கேட்கல, இப்போ நான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு, ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம மீனாட்சி சுந்தரன் சார் தானே, உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். படம் நல்ல வெற்றியாக ஓடட்டும். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லெட் அஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் அண்ட் மேக் திஸ் ஃபிலிம் அகேன் அ பிக் மேஜிக்கல் ஃபிலிம். தேங்க்யூ, தேங்க்யூ. இது வரைக்கும் பேசினவங்களிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்கள் வந்தோடனே யோசிச்சிருப்பீங்க, ஏடா தங்கர் பச்சன் சாரே இல்லை இங்கே, எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார். அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு. அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகிய கதை. இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்மக்கிட்ட வந்து கேட்பார், சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்னை விட்டு அவர் யார் சார் இருக்கா, நீங்களே சொல்லுங்கள், ஒரு டைரக்டர் இங்கே இருக்கானா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நானும் ஒரு டைரக்டர் தான். எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார், என்னை விட்டா ஒரு டைரக்டர், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்வார். இப்போ அதே தான் இப்போ வந்து அவர் பிரச்சாரத்தில் சொல்லிகிட்டு இருப்பார். என்னை விட்டால் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேறு எவனாவது இங்கே இருக்கானா, எவனாவது வரானா விதிகளை பாருங்கள், அதனால் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் சண்டை போட்டுட்டு இருப்பார் இந்நேரம். அதனால் நிச்சயமாக அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர், நிலம், ஒளி எல்லாம் வேண்டும்.
விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்கே சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கர்பச்சன் சார் இருந்திருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகாக அவருடைய தமிழ், கருணாநிதினாவே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான். அதனால் இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான். இன்னும் நிறைய இருக்குது, இன்னொரு 30 நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ உள்ள ஆழங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. நிஜமாவேங்க உண்மையை பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையே இருக்காது நாட்டில். நிஜமாவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது. அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும்டி, நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சூயிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சூயிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, உன் நினைப்பை மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டால் அந்த சூயிங்கத்தை கூட என்னை துப்ப மனசு வரல, ஆனால் உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம். நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சு போயிடும். ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேறு வேறு பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேறு எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகி தான். அவளுக்கு பேரெல்லாம் வேறு என்னென்னமோ இருக்கும். அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அந்த பொண்ணு வந்து மிக அழகாக இருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளோ அழகாக மெய்ப்பிட வச்சுருக்காங்க, காதலை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழித்து நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை. காதலி வந்து பொய், காதலனோ காதலியோ பொய், பட் காதல் மட்டும்தான் நிஜம். காதலர்கள் தோற்று போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது. அதனால தான் இந்த அழகியும் தோற்கலை. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்தில் முதல் கதாநாயகன், ரெண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், இவங்க எல்லாத்த விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர். உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர், நல்ல இதயகுமாரன்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நான் புதிய பதை பண்ணது எப்படியோ, என்னை வந்து என்னுடைய சுந்தரம் சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 1.25 கோடியோ இல்லாட்டி 2 கோடியோ இல்லை 25 லட்சம் ரூபாவோட நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்கலாம். அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டே வந்தால் அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மழை பெஞ்சிட்ருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து 1.25 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இவன் படம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு. அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரித்தது எல்லாமே. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், அவருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு 25 லட்சமோ 30 லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் சொன்னேன், வேறு தங்கர்பச்சன் அஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னென்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க, இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடுன்னு. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் அதை உடைச்சது பூரா ரசிகர்களாக இருப்பாங்க. அது ஒருதலை ராகமாக இருக்கலாம், 16 வயது நிலையாக இருக்கலாம், எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார், அவருடைய வேட்டையாடு விளையாடு 96. நான் சொன்னேன், ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து அழகில கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது, இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது. ஸோ மிஸ்டர் உதயகுமார், அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம். நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம், முக்கியமாக மனைவி. அந்த மனைவி நினச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது.
இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன். தேவயானி வந்து முதல்ல மனைவியாகும்போது நடித்த படம் இது. அவங்க கேட்டாங்க, இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு. காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். தோற்றுப்போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான். ஒருவேளை அந்த காதலியே மனைவியா இருந்ததுன்னா அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமா இருந்திருக்காது. அதனால காதலி மேல ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேல இருக்கிற ஈர்ப்பு. ஆனா மனைவியா வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான். கொஞ்சம் அப்படியே வடிஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துருவான். ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான். ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் ஒரு தடவை சொன்னார், நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க தெரியாதமா நடிக்கிறாங்க. தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது, எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. ஆமாம், எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது, அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க சொன்னால் சண்முகம் என்ன இருக்கிறது இல்லையா? எல்லா மனைவியுமே இல்லை இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லை, வளர்மதிக்கு இல்லை, வளர்மதி இல்லைம்மா. எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசில் காதல் வந்திருக்கலாம். அந்த காதலை வந்து சொன்னால் சண்முகம் தாங்கியிருக்க மாட்டான், அவ்வளோதான், நொறுங்கி போயிருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவள் வந்து சமாளிக்கிறான்னா அவள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சது, நந்திதா தாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்தியமாக. ஏன்னா இல்லை, நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது. அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது, சோளா பூரிப்பு. நீங்கள் பேசும்போது வந்து தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சோளா பூரிப்பு இருக்குது. ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயந்தான் அந்த கேரக்டர். இப்போ இல்லை, நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு. அதுக்காக நந்திதாசன் நான் குறைவாக சொல்லலை. நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் 2வது நாள் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தளபதிக்கிட்ட சொன்ன மாதிரி, இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம், அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட, இப்போ சமீபத்தில் அவங்கள இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், டயலாகெல்லாம் அப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள், அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே, அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க, இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 13 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீன்ஸ்னு ஒரு படம், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில்ம். அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. வருகிற 6ஆம் தேதி கமலா தியேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும். இருந்தால் கூட நான் சொல்கிறேன், இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான். தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி, ரொம்ப நேரமாக தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல்னு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக்னா கண்கட்டு வித்தைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும், யானை காணாமல் போயிடும், அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம், சண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும். நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஏன் குத்தமா உன் குத்தமான்னு அதுக்காக இல்லை. சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான். கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால். ஆனால் இந்த கதையோட போக்கை தங்கர் பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா,
நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் கேட்டேன். என்னுடைய வீடு பங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன், இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தனி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமே. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இல்லை சார், இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றுறது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான், அது வேறு விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழித்து இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கர்பச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர்பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. இதை தான் நான் சொல்ல வந்தேன். கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே, எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ன்ட்டு. இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு, நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு, அந்த மேஜிக் மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி, அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி, அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர்பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை. தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 படம் பண்ணோம். தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அழகியோட வெற்றியிலேருந்து நிச்சயமாக இன்னும் இந்த படத்தில் அதே மாதிரி அழகி 2 பண்ணணுங்கிறது தங்கர்பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி 2ஆக இந்த படம் வந்து மாறணும். நந்திதா தாஸ் நேற்று கூட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. நிச்சயமாக அந்த அழகி 2க்காக நான் காத்துட்ருக்கேன்னு, நானும் காத்துட்ருக்கேன்றது உதயகுமார் சார் சொல்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கம். இல்லை, அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னோன்னா, அழகியை நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோ மாபெரும் காவியம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல்னு சொன்னேன். நீங்கள் அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து சொல்ல வந்தது, அது ஒரு யதார்த்தம் இல்லாமல், யதார்த்தத்தில் நம்ம செய்கிறத மீறி, ஆனால் உலகத்தில் இருக்கிற காதல்னால் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றதை அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாற்றி இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செஞ்சுருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஓஹோ, நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி. அழகி, அதான் நான் சொல்ல வந்தது, ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப மிக யதார்த்தமாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துகிட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் இப்படி ஒரு கேள்வி உள்ளே இருக்கிறதே 22 வருஷம் கழித்து அந்த ரகசியத்தை இப்போ தான் நான் சொல்கிறேன். முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி, இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக ஒரு குடிசை எடுத்து கொடுத்து, ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமாக. எதுக்காக அவளை சீரழிக்கணும், எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்தணும்? இது என்னுடைய கேள்வி, வெறும் ஒரு கதாசிரியராக. அதுதான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாமல் 22 வருஷமாக அதை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்கிறேன் நான். பார்த்திபன் சார், நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேயே நீங்கள் இப்படி தான் பேசியிருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல், அதே மாதிரி அந்த காதலியை பின்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் காதலியே எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க. தேவி அன்னைக்கு புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்க பாருங்கள். காதலி ஏதோ முந்தி நடந்த ஒரு கதை மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னேன். அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டான். 6 மணிக்கு ராமசாமி, வர ஒரு பேர் ராமசாமி. அப்படி எழுதி முடிச்சோன்னா அப்புறம் சார் அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, சார் வராத ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்ல. சொல்கிறது புரியுதா? வர ஒரு பேர் ராமசாமி, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமிட்டு போயிட்டான் அவன் பாட்டில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப உண்மையை நான் நம்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நிறைய காதல் வரும். பேச்சு திறமையும் ஒரு காரணம். அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம நந்திதா தாஸ், அதுதான் சொன்னேன், நந்திதா தாஸை அங்கே ரோட்டோரத்தில் பார்க்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது. காதல் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியாக இருக்கணும். உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க?
அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது. அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமாக கூட்டி பார்த்து நான் சொல்கிறேன் எத்தனை காதல்ன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ முடிவெடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் வர காதல் அதிகமாக இருந்ததுன்னா டே அறிவு கட்டோன்னே நீ ஏன்டா இப்போ முடிவெடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போகிற காதலி நம்மளை கோச்சக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக காதலுங்கிறது சார், என்ன நாங்கள் எவ்வளோ காதலிக்கிறேனோ அதுதான் காதல். அதுதான் நான் சொல்கிறேன். மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் காதல். காதலிக்கிறது உருவம். 16 வயசில் அவள் அழகாக இருப்பாள், 22 வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரியே இருப்பாள். ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா? இது வந்து மனுஷனோட காதல். பார்த்துக்கோங்க சார், இப்போல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க, இயக்குனர், இவங்களுக்கெல்லாம் அந்த கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பாரா அப்படிங்கிறது தான். இல்லை, அவர் வந்து முன்னாடியே சொன்னார், இங்கே பேசும்போது பன்ருட்டியில் நடக்கும்போது போய் பார்த்தேன், இவங்க எல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. எல்லாரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார். சார் பார்த்துக்கணும் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து பேச்சில் வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் மேடையிலையும் அதேமாரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது இந்த மேடையில் அவர் தங்கர் பச்சன் ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க, இது அவருக்கு போயிருக்கோம்ல. இல்லை, அதில் உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால் கருணாநிதி, தளபதி, உதயநிதியில் பாதியும் சொல்லியிருக்கேன் நான். அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப நிதியாக இருந்தது சார். ஓப்பனிங்கே நீங்கள் தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க, அவர் தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி தேவயானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி இன்றைக்கும் மனசில் நிற்கிது, நீங்கள் போவீங்களா பிரச்சாரத்துக்கு? நல்லா கேட்டிங்க சார். நன்றி இருக்கணும் சார், ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். பதில் சொல்லுங்கள் மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில் தாமரை வச்சிருக்காரு. அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும். அவர் வெற்றி அடையணும் இல்லையா? அவர் ஒரு புது ஜர்னியில் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பாக வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பார்த்துக்கோங்க சார், தயாரிப்பாளர் ஏதோ நினச்சி கையில் வந்து தாமரை பூ வச்சிருக்காரு. அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா தங்கர் பச்சன்னா அவருக்கு நண்பர், அவரும் இப்போ அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அதனால தான் இந்த ரீரிலீஸோவா எங்களுக்கு அந்த சந்தேகம். அது தெரியல. தயாரிப்பாளர் வந்து தாமரை பூ வச்சிருந்தா தப்பு இல்லைங்க, தாமரைன்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தா தான் தப்பு. அவர் தான் தேவயானி மேடத்தையே சகோதரின்ட்டாரு. தேவயானி கிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து நடிப்பில் மட்டுமே கிடையாது. நான் அவங்கள இப்போ நாங்கள் ஒரு 3 படம் நடிச்சிருக்கோம். மூணு படம் தான் நடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன், அதனால் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது. நம்ம பார்த்தா, நான் அழகாக நான் வழக்கமாக சொல்லுவேன், எந்த பொண்ணை பார்த்தா நமக்கு முதல்ல மரியாதை வரணும், அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும். அந்த மரியாதை வந்து தேவயானிகிட்ட எப்போவுமே வரும். வாழ்த்துக்கள். பார்த்துப்பேன் சார். இங்கேங்க ஆக்சுவலாக இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும், சிறிய படங்களாக இருக்கட்டும், ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும். அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அது காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும். அந்த மாதிரி தான் இந்த படம். அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி, 96 இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான். தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது 2வது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை, ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட், யார் வேணாலும் விளையாடலாம். ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா, பொங்கல், தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது. தேவயானி மேடம், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம். நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை அதை முடிக்கட்டும், இல்லை மற்றவங்களை கேட்கட்டும். மேடம், இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்திபன் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் 2 எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர்? ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார், காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி. நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப, இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க? முதல்ல
சார் சொல்லட்டும் அவர் பண்ணுறாருன்னா இல்லையா? அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா? கதை ரெடி ஆகணும். கதை ரெடியாக இருக்குதா, டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும். முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன், என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்டா? இல்லை, பிரச்சனை வந்து ஒரு தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியாக கூட நடிப்பேன். அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் பாருங்க 2 பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுங்க. புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போகிறேன். அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர். ஒரு ஆங்கிலம் டார்க் வெப்னு பேர். அது இந்த படம் இப்போ என்னுடைய டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். தேவயானி மேடம், இந்த படம் வந்து 22 வருஷம் ஆகிட்டு. இந்த பையங்கள்லாம் இவ்வளோ வளர்ந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த பாரதியில் பார்த்த செல்லம்மா மாதிரி, இந்த அழகியில் பார்த்த வளர்மதி மாதிரி அப்படி இருக்கீங்களா? உண்மையான அழகியா? என்ன சாப்பிட்றீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள். அது ராஜகுமாரனுடைய சமையல். அது அந்த மாதிரி இளமையாகவே வச்சுருக்காங்க அவங்கள. எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தினால அப்படி இருக்கிறேன்னு என்னவோ, என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா? இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமாக. தேவயானையோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகியாக நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக, நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க, அதுலேருந்து அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது இன்னும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியாக காமிச்சிட்ருக்கு, அழகி இல்லை. தளபதி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து உண்மையாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனீங்க. ஆனால் இப்போ ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டுங்க, நீங்கள் தான் அந்த தவறை செய்ததா? ஏன்னா எனக்கெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஸ், அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன். இந்த மோனிகாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல. தேவயானி கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. இதை தங்கர் பச்சன் செஞ்சிருப்பார் நான் நினச்சேன். நீங்களே வாலண்டரியாக ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவராஜ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. எப்படி மோனிகாவையும் மூக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவயானிக்கு கூட மோனிகா செட் ஆவாங்க. எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா, அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு என்கிட்ட. நான் இல்லைங்க, என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி. இப்படி இந்த கலராக இருக்கா, நந்திதாஸ் கருப்பாக இருக்கா, எப்படிங்க இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நந்திதாஸுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களை பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிறதுல நந்திதாஸுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போ நான் அதுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்ஸஸ் ஆனதான் அந்த குழந்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்த்திபன் சார். ஹலோ சார். இங்கே வணக்கம் சார். சார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்திருப்பீங்க சார். அதுக்காக இந்த கேள்வி. தங்கர் பச்சன் சார் முழு நேர அரசியல்வாதியாக ஆயிட்டா, இது அழகி பார்ட் 2 உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாஸும் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி
அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர் பச்சன் வந்து அப்போ அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார். அழகி 2ங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பழைய ரகசியங்கள். இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க 2 விஷயம். ஒன்று வந்து தங்கர் பச்சன் இந்த அழகி 2 பண்ண போகிறாரா இல்லையா, நம்ம 2 பேரும் அந்த அழகி 2 பண்ணலாமா வேண்டாமா. அதனால் தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் வாழ்த்துனது காரணமே அழகி 2 நான் பண்ணணுங்கிறதுக்காக. நான் ஒரு பயங்கர சுயநலவாதி. நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே 2ன்னு, ஏன் பண்ணக்கூடாது? அதில் வளர்மதி மனசுலேயே இருப்பாங்க. இல்லை, நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. சரி படம் பார்த்திபன் சார் சொல்லுங்க. தேவயானி ஆக்சுவலாக இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. படத்துல நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம், சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த பண்ணணும். பர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சாரை பற்றி நம்ம சொல்லிட்டே ஏன் இருக்கோம். இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, யாருமே இளையராஜாவை பற்றி பேசவே இல்லை. இல்லை, அதான் சொன்னாங்க எல்லாம் கருணாநிதியை தவிர. அதான் அதை நான் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னென்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பற்றி அவர் சொல்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட 51% வந்து இசைஞானி தான், 49% தான் அழகிங்கிற ஒரு படம். அதனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னார்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி சில கேள்வி நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அப்படி விட்டுருங்க சார், நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டார். அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டார். சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு, இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியாக இருக்குது, இப்போ பார்க்குறதுக்கு அது சரியாக இருக்குது. ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன், அது வந்து வேறு லெவலில் ஆயிருக்கும். அதனால் அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்டு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும். பார்த்திபன் சார், அதேமாதிரி நீங்கள் ஒரு கிரியேட்டர், பெரிய ப்ரொடியூசரு. நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில், இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு. நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள், அவங்கெல்லாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா. இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது? இல்லை, நல்ல கேள்விங்க. நிச்சயமாக பண்ணலாம். இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு 13 பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன். நான் படம் பண்ணுற டீன்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு 13 குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன். இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும், விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும், இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும், கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும். இப்படிலாம் பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் 13 டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டில் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் தேவயானி முகத்தில் அந்த சோளா பூரிப்பு பாருங்கள் எப்படி இருக்கு.